Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 2025-2026 நிதியாண்டிற்கான தேவஸ்தான அதிகாரிகள் சமர்ப்பித்த 5258 கோடியே 68 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. அறங்காவலர் குழுவின் தலைவர் PR நாயுடு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தேவஸ்தான நிர்வாக அதிகாரியும் அறங்காவலர் குழுவின் செயலாளருமான ஷியாமலா ராவ் 2025-26 நிதியாண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தார். அந்த வரவு செலவு திட்டத்திற்கு அறங்காவலர் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. வரும் காலங்களில் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள பல்கலைக்கழகங்களில் RSS மூலமாக துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் RSS அமைப்பால் கட்டுப்படுத்தப்படுகின்றனர் என்றார். வரும் நாட்களில் துணைவேந்தர்கள் RSS மூலமாக நியமிக்கப்படுவார்கள் என்றும் நாட்டுக்கு ஆபத்தான இந்த போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.